நீங்க வச்சிருக்கிற எதை இழந்தாலும் பிரச்சனை இல்லை, பிள்ளைகள் ஆத்துமாக்களை இழந்துடாதீங்க. இன்னைக்கு சர்பம் வீட்டு வாசல்ல நிக்குது, உங்க பிள்ளைகளை கவ்வி கொண்டு போறதுக்கு நிக்குது. ஸ்கூலுக்கு அனுப்புறோம், காலேஜுக்கு அனுப்புறோம், எல்லாம் நம்ம அனுப்புறது பாபிலோனுக்குள்ள அனுப்புற மாதிரி. ஆனா நம்ம பிள்ளை தானியலா இருந்துச்சுன்னா பாபிலோன்ல எந்த பிரச்சனையும் தப்பிச்சு வந்துடும். ஆனா நம்ம பிள்ளை ஸ்ட்ராங்கா இல்ல, அது எருசலேமிலேயே கெட்டு போகும். தயவு செய்து குடும்பத்துல டெய்லி ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளோட உட்கார்ந்து பேசுங்க, ஸ்பிரிச்சுவலி உங்க பிள்ளைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பெற்றோரே பிள்ளைகளை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை கூட்டு வரதில்ல, உட்கார்ந்து படின்றாங்க. வீட்டுல படிப்பு முக்கியம், நான் இல்லைங்கள, அது ரெண்டாவது. எக்ஸாம் முக்கியம், அது ரெண்டாவது. உங்க பிள்ளைகளுடைய ஆத்மா தான் முக்கியம், அது ஃபர்ஸ்ட். பிள்ளை டாக்டரா இருக்குதா இன்ஜினியர் இருக்கிறத விட உங்க பிள்ளை பரலோகத்தில் இருக்குதான்றது பார்க்கணும். டாக்டராகி இன்ஜினியர் ஆகட்டும், வேணாம்னு சொல்லல. டாக்டராகி இன்ஜினியரிங் நரகத்துக்கு அது போயிடக்கூடாது. டாக்டராகி இன்ஜினியரிங் பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போகும்போது டாக்டர் வந்தாரா இன்ஜினியர் வந்தாரான்னு பார்க்க மாட்டாங்க, உண்மையும் உத்தமம் உள்ளவன் வந்தானா தான் பார்ப்பாங்க. சோ இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு கொடுங்க. மார்க் 4 குறையட்டும், பிரச்சனை இல்லை. உங்க பிள்ளை ஆவில வளர்ந்துட்டா சோத்திரம். இன்னும் சொல்றேன், அப்படிலாம் இருந்தா எப்படிங்க வாழ்க்கையில முன்னேறலாம்? நாளைக்கு என் பிள்ளை எதிர்காலம் என்ன ஆகும்? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய பார்வையில உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உங்க பிள்ளை உண்மையா இருந்துச்சுன்னா படிச்சாலும் படிக்காவிட்டாலும் கர்த்தர் உயர்த்துவார், அவன் உண்மைக்கு தக்கதாய் உயர்த்துவார். ஆடு மேய்க்கிறவனை ராஜாவாய் மாத்த கர்த்தரால் முடியும். இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை செலக்ட் பண்ணும்போது வெறும் படிக்காதவனையும் செலக்ட் பண்ணல, வெறும் படிச்சவனையும் செலக்ட் பண்ணல, கவர்மெண்ட் ஸ்டாஃபையும் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு, மீன் பிடிக்கிறவரையும் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. கர்த்தருடைய பார்வையில அவன் மேல் உள்ள அழைப்பு தான் முக்கியமே ஒழிய அவன் யாரு, என்ன கோத்திரம், என்ன குவாலிஃபிகேஷன் கர்த்தருக்கு முக்கியம் இல்லை. இது அறிவு பெருக்கத்தின் காலம். எல்லாரும் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, படிங்க. ஆனா கர்த்தருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். தயவு செய்து கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. நீங்க கர்த்தர் கொடுத்த தோட்டத்தை விட்டுட்டு நீங்க தோட்டத்துக்குள்ள அந்த பழம் பறிச்சு வச்சேன், இந்த பழம் பறிச்சு வச்சிருக்கிற ஆண்டவரை, எல்லாம் வச்சிருக்க ஆண்டவர் கேட்பாரு, உன் பிள்ளை எங்கன்னு கேட்பாரு. உன் பிள்ளை எங்க? எல்லா வீட்டுக்குள்ள இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, நல்ல காஸ்ட்லி கார் இருக்குது, பிள்ளைகளுக்கு சொத்து இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கீங்க, நல்லது. அது உங்க பிள்ளைகளுக்கு நீங்க வச்சது, அவங்க மேல உள்ள அன்பு, நான் இல்லைன்னு சொல்லல. உங்க பிள்ளைகள் எங்கே? இவ்வளவுக்கும் யோசிச்சு பாருங்க. தகப்பன் எல்லாத்தையும் கட்டிட்டான், பையன் பண்ணி தவிடு தின்னுக்கிட்டு இருக்கான் உட்காந்து. அந்த தகப்பனுடைய இருதயம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும் பாருங்க. அப்பா எல்லா சொத்தையும் வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு, பையன் எங்க இருக்கான்? பண்ணி தவிடு தின்னுக்கிட்டு இருக்கான். அப்பா உட்கார்ந்து இருக்காரு இங்க, அந்த அப்பா காத்துக்கிட்டே இருக்கிறாரு, என்னைக்கு என் பையன் திரும்பி வருவான்னு. அதே தான் உங்களுக்கும் சொல்றேன், உங்க பிள்ளைகள் பண்ணி தவிடு திங்க போயிடக்கூடாது, பிள்ளைகள் ஆண்டவர் விட்டு தூரம் போயிடக்கூடாது. கஷ்டம் என்ன செஞ்சாவது பிள்ளைகளை பரலோகத்துக்கு கூட்டு போயிருங்க.